ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திரு அவையானது நாட்களே சாம்பல் புதன் என்ற அந்த திருவிழாவின் வழியாக தவக்காலத்தை தொடங்குகிறது. தவக்காலத்தை ஏற்ற வகையிலே, ஏற்ற வழியிலே, ஏற்ற முறையிலே நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆன்மீக ரீதியாக அந்த தவக்காலம் நம்மை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சவக்காலமாக மாறிவிடும். ஆகவே இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் சொல்லும் முதல் அழைப்பு, முதல் வார்த்தை, ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். பிரியமானவர்களே, முழு இதயத்தோடு இடத்தில் திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்படி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிற பிள்ளை, உலகத்து பக்கமாக போயிட்டீங்க, பாவத்தின் பக்கமாக போயிட்டீங்க, இருளின் பக்கமாக போயிட்டீங்க, என் பக்கமாக வாருங்க, ஒளியின் பக்கமாக வாங்க, எண்ணத்தில் வாருங்க. அப்படி வரக்கூடிய நீங்கள், ஆண்டவரிடத்தில் திரும்பி வரக்கூடிய நீங்கள் முழு இதயத்தோடு இடத்தில் வாருங்கள். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான், தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவன் வாழ்வு பெற மாட்டான். அப்படி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது 1 யோவான் 1:7 பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமான இதயத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாக்கி கொடுக்கிறது. இத்தகைய இதயத்தோடு அவரிடத்தில் பொறுகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு திரும்பிச் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.